மதிமுகவை கூவம்ட்டு சொல்றீங்க. அந்த கூவத்துல தான் நீங்க இருக்கிறீங்க. அந்த கூவத்துல இருந்து எப்ப வெளிய வர போறீங்க? வைகோ உங்களை கண்டுக்கவே இல்லையே. இல்ல யாரும் பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம். நீங்க சித்தம் போக்க சிவம் போக்கன்னு போயிட்டு இருக்கீங்க. எங்க அப்பா அம்மா வந்து பெத்து போட்டது ஊரா சொத்து கொள்ளையடிக்கிறது, ஊரா சொத்து அனுபவித்துக்காக அல்ல. அப்பனா துரை வைகோ ஊரான் சொத்தை கொள்ளையடிக்கிறது, அப்பனா வைகோ பெத்து போட்டிருக்காரா? மதிமுகவின் வைகோ இல்லாத சமயத்தை அதன் பொதுச் செயலாளலாம், அதனுடைய சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்கலாம். அதனால இப்போ ஒரு 10 கட்சி கூப்பிட்டாங்க லண்டனுக்கு. அந்த 10 கட்சியில் மதிமுக பிரதிநிதியாவை மல்லை சத்யாவை அனுப்பிச்சாங்க. மதிமுக தான் அனுப்பிச்சது. அப்படி நான் போய் மதிமுக பேரையோ வைகோ பேரை சொல்லலைன்னா குற்றம். வைகோமிடமிருந்து பிரிக்கின்ற ஒரே சக்தி மரணத்துக்கு மட்டும்தான் உண்டு நான் சொல்லியிருக்கிறேன். மதிமுக அழிப்பதற்கு நான் தேவையில்லை சார். அது அவங்க மகன் துரை மட்டும் போதும். துரை மட்டும் போதும். ஏன்னா துரை வந்ததுலேருந்து தான் இந்த கட்சியிலேருந்து எவ்வளோ பேர் வேலைக்கு போனாங்கன்னு தெரியும். ஜெம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் மதிமுகவின் துணைத் தலைவர் மல்லை சத்யா அவர்கள் சந்திப்பவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், மதிமுகவை கூவம்ட்டு சொல்றீங்க. அந்த கூவத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அந்த கூவத்திலேருந்து எப்போ வெளியே வர போகிறீங்க? அந்த கூவத்திலேருந்து நாட்டத்தை எப்படி வெளியேற்ற போகிறீங்க? அரசியல் சாக்கடை என்பதற்காக நம்ம ஒதுங்கி போயிட முடியாது. அப்போ யார் தான் அதை இறங்கி சுத்தப்படுத்துறது? எனவே ஒரு புனிதமான நோக்கத்துக்கு உருவாக்கப்பட்ட மதிமுக இன்றைக்கு அந்த நிலைமைக்கு வந்துவிட்ட காரணத்தால் அந்த ஜனநாயகத்தை, உட்கட்சி ஜனநாயகத்தை மீட்பதற்காக அந்த சொல்லாடலை நம்ம பயன்படுத்தியிருக்கிறோம். கூவம் என்பது ஒரு நாற்றம் எடுத்த ஒன்றல்ல. நீங்கள் அப்படி தானே சொல்லியிருக்கீங்க. இல்லை, அது இன்னைக்கு வந்து இருக்கிற இடம் அப்படி இருக்கு. அதனால் அதே மாதிரி மதிமுகவும் கூவம் மாதிரி அது மாதிரி இப்போ மாறி இருக்குது, அவ்வளோதான். அந்த எதுக்கு அந்த கூவத்தில் இருக்கீங்க? வெளியே வந்துட வேண்டியது தானே? இல்லை, அது என்னன்னா ஒரு பொறுப்பு வந்து கட்சி தலைமை கொடுத்துருக்கும் போது அந்த பொறுப்பிலிருந்து அதில் இருக்கிற பிரச்சனைகளை வந்து நம்ம சுட்டி காட்டணும். தந்தை பெரியார்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க, நீங்கள் இந்த இந்து மதத்தை பற்றி நீங்கள் விமர்சித்துட்டு இருக்கிறீங்க, அது மாறா நீங்கள் வந்து வேற ஏதாவது மதத்துக்கு போயிடுங்க அப்படின்னு. அப்போது அவர் அம்பேத்கர் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நான் இன்னொரு மதத்துக்கு போயிட்டேன்னா இந்து மதத்தை நான் விமர்சிக்க முடியாது, நான் வேறொரு மதத்துக்காரனை விட, அப்போ நான் உள்ளே இருந்து தான் இந்த மதத்துடைய சீர்திருத்தணும்னு செய்யணும் அப்படின்றார். அதுதான் இங்கே நான் சொல்ல விரும்புகிறேன். மதிமுகவில் இருக்கிற ஒரு உட்கட்சி பிரச்சனை ஒரு 4 ஆண்டுகளாக சரியில்லை. அதால் அது சீர்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த போர்க்கோளம். அதுதான் அந்த தக்கோலத்தை சொன்னது. திருவிற்கோளம் சிவபெருமான் வந்து அங்கே நின்று அந்த சொன்னது, முந்தினான் மூவர் முதல் ஆகினான், கொந்து வளா மலர்பொழியின் கூகம் ஏகினான், அந்தி வான்பறையினான், அடிவருக்கு வினை சிந்துவான், உறைவிடம் திருவிற்கோளமே அப்படின்றது அந்த இடத்தோட துவக்கம். அப்போ அந்த போர்க்கோளம் போன்ற அந்த சிவபெருமானுடைய வரலாறு தான் நம்ம சொல்லிட்டு இப்போ நாங்கள் அது போல போர்க்கோளம் போட்டிருக்கோம். ஒரு நல்ல அழகான மலர்ச்சியோல இருந்து துவங்கிய அந்த கூவமாறு இங்கே வந்து கழிவுநீர் கலந்து சாக்கடையாக போயிடுச்சு அப்படின்ற வருத்தம். அதே மாதிரி மதிமுகவும் மதிமுக அது மாதிரி வந்துருக்குது அப்படின்றத வருத்தம் தோய்ந்த செய்தி, அவ்வளோதான் சார். அப்படி சப்போஸ் உங்களை மதிமுகவில் இருந்து போயிட்டா அந்த நாத்தத்தை, அந்த அழுக்க எல்லாம் சேர்ந்து அதை எப்படி நீங்க கழுவ போறீங்க? நீங்க எங்க போய் கழுவ போறீங்க? ஒன்னும் ஞானஸ்தானம் எடுக்கணும், ஆமா, இல்ல அப்பனா கங்கையில போய் குளிக்கணும். அப்பனா எங்க போய் குளிக்க போறீங்க? அதுதான் சொல்லுவாங்க, மங்கை சுதகமானால் கங்கையில் மூழ்கலாம். ஆமா, கங்கையே சுதகமான எங்கே போய் ஆமா, விதியை நினைச்சு நம்ம பாட்டு அரசியல்ல பொதுவெளியில் இந்த போலியான ஜனநாயகத்துடைய முகத்திரையை நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய ஒரு ஜனநாயகத்தியோட கடமை. அதை தான் நான் செய்வேன். அப்புறம் நீங்க நாஞ்சில் சம்பத்து மாதிரி திராவிட கொள்கையை பரப்ப போறீங்க. எந்த கட்சியில் சேர போறது இல்லை. திராவிட இயக்கம் என்பது அந்த சித்தாந்தத்தோடு நம்ம வளர்ந்து வந்தவங்க, அந்த கருத்தியலோடு நம்ம வளர்ந்து வந்திருக்காங்க. அந்த கருத்தியலை சொல்வதற்கு ஒரு தளம் மதிமுகவாக இருந்தது. ஒருவேளை என்ன அது வந்து வெளியேற்றப்பட்டால் அந்த கருத்தியலை பேசுவதற்கு எந்த தடையும் கிடையாது. கருத்தியல் பேசுவதற்கு நீங்கள் தனி மனிதனாக பேசலாம், ஒரு இயக்கமாகவும் பேசலாம். அதுதான் நாஞ்சில் சம்பத் செஞ்சுட்டு வந்தார். அதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்க. பட் என்னை பொறுத்தவரையில் அந்த கருத்தியலை நான் உடன்பட்டு பணியாற்றுவேன். அப்போனா சேர்றதா எந்த கட்சி? தாய் கழகத்தில் போய் சேர போறீங்களா? இல்லை, அது இன்னும் நான் இப்போ மதிமுகவில் இருக்கிறவரெலாம் அது குறித்து எந்த செய்தியும் நான் சொல்ல முடியாது.
உங்களதான் கண்டுக்கவே இல்லையே, வைகோ உங்களை கண்டுக்கவே இல்லையே. இல்ல யாரும் பேச வேணாம், எதுவும் பண்ண வேணாம், நீங்க சித்தம் போக்க சிவம் போக்கன்னு போயிட்டு இருக்கீங்க. என்ன 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 அவங்க மதிமுக நீக்கப்படல, நீக்கப்படல. அவர் உங்களை பொதுச் செயலாளர் உங்களை ஏத்துக்கலையே. இல்ல ஏத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னார். அவர் வந்து கட்சியிலிருந்து நீக்கி இருக்கணும். ஏன் நீக்கல? நீக்காத வரல நான் அந்த பொறுப்புல தொடர்ந்து அவ்வளவுதான் இருக்கிறேன். அதுல கடைசி 4 ஆண்டுகள் அவருடைய மகன் துரை வருகைக்கு பின்னால் தான் அந்த ஜனநாயக பண்பு நான் இல்லாமல் தந்தொண்டித்தனமாக பயணம் மேற்கொள்கின்ற காரணத்தினால் இந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கிறது. அவ்வளவு இல்ல, அவர் ஆதி காலத்துல இருந்து அவருக்கு அரசியலுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை, அந்த எண்ணமே இல்லை துரை வைகோவை. அப்படியா? ஆமா. இல்ல மீதி பேருங்களாம் பாத்தீங்கன்னா திமுக பாருங்களேன், கோபாலபுரம் எப்படி உங்களுக்கே தெரியும், கலைஞர், ஸ்டாலின் அப்படி நான் அரசியலுக்கே வரமாட்டேன் எனக்கு வேணும்ட்டு உட்கார்ந்து வச்சுட்டாங்க. அப்புறமா இன்பநிதி, நீங்க அங்க போனாலும் இந்த இதுதானே பார்க்க போறீங்க. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, திமுகவில் தலைவருடைய மகன் வந்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்கள். அவர் வந்து திராவிட இயக்கத்துல கால்ச்சட்டை பருவத்திலிருந்து அவர் பள்ளி பருவம் வந்து பணியாற்றி, அது ஓகே, அதுல எந்த ஒரு மாற்றம் இங்கேயும் தலைவர் நல்லா பணியாற்றி வந்தாரு. இப்போ துரை வந்து பேராஷூட்ல தானே வந்து இறங்கி இருக்கிறாரு. உதயநிதி எப்படி வந்து இறங்கினாரு? அவரும் தொடர்ந்து அந்த கட்சியில பணியாற்றி வர்றாரு. அப்படியா? தொடர்ந்து பணியாற்றி வந்தார். படங்கள்ல அந்த செய்திகளை சொல்லிட்டு வந்தாரு. அவர் எல்லாரையும் மதிக்கின்ற பண்பு நலன் அவர்கிட்ட இருக்குது. துரைக்கிட்ட அந்த பண்பு நலன் இல்லை. அதால தான் பிரச்சனை. அங்க யாராவது ஒருத்தர் கருத்து வேறுபாடு கொண்டாங்களா? இல்லையே. இங்க எல்லாருமே கருத்து வேறுபாடு கொண்டு போனாங்களே. அங்க ஜனநாயகம் இருக்கா? ஜனநாயகம் இருக்கிறதால தான் அந்த அமைப்பு கட்டுக்கோப்பாக இருக்கிறது. இங்க ஜனநாயகம் இல்லைன்றதால தான் இன்னைக்கு பிரிவினை உருவாகிறது. சரி, அங்க நீங்க நினைச்சா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி பொதுச் செயலர் அங்க ஆக முடியுமா? நான் இந்த பொறுப்பு நான் விரும்பவில்லை. இல்ல, துரை வைகோக்கு அந்த இது கொடுத்துருவாங்கன்ட்டு அதனால தானே நீங்க 32 வருஷமா பயணிச்சுமே இது போயிடுச்சு நமக்கு. நீங்க இலவு காத்து கிளியா காத்துட்டு இருந்து அது போயிடுச்சு. துரை வந்து இப்பதான் முதன்மை செயலாளர். நான் வந்து 2004 இருந்து இன்ன வரையிலும் துணை பொதுச் செயலாளர் இருக்கேன். ஆமா சார். துணை பொதுச் செயலாளர் இருக்கிற எனக்கு இப்ப 2023 மீண்டும் அந்த தலைமை கழக தேர்தல் வருகின்ற போது எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம்னு நான் சொன்னேன். எனக்கு அந்த பொறுப்பு வேண்டாம், நீங்க சொன்னீங்களா அந்த இலவு காத்து கிளின்ட்டு, அப்படி நான் விரும்பியிருந்தேன்னா நான் தொடர்றேன்னு அவர்கிட்ட அழுத்தம் திட்டமா நான் எனக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லியிருப்பேன். நான் ஏன் வேண்டான்னு சொல்றேன் அப்படின்னு பார்க்க போனா அதுல எனக்கு உடன்பாடு இல்லை, நான் விலைக்கு நிக்கிறேன்னு தான் என்னோட வேண்டுகோளாக இருந்தது. இல்ல அப்படி நீங்க சொல்லல, இந்த துணைத் தலைவர் துரை வைகோ கொடுத்துருங்க அப்படிதானே நீங்க சொன்னீங்க. இல்ல அதுல தானே பிரச்சனை வந்தது. அது வந்து அதுக்கு முன்ன சொல்றேன், ஒரு திருமண வீட்டுல சொல்றேன். ஆமா. அதற்கு பின்னாலே ஏற்பட்ட காயத்தின் காரணமாக 2023ஆம் ஆண்டு மே மாதம் 22ஆம் தேதி தலைமை கழகத்து நிர்வாகிகள் பட்டியல் என்கிட்ட கொடுக்கும்போது நான் சொன்னேன், இதில் நான் போட்டியிட விரும்பல, என்னை விட்டுடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அது 2வது முறை. எனக்கு இந்த பொறுப்பானா நான் உங்களோட தொண்டனா கடைசி வரையிலும் இருப்பேன், நான் காயப்படுத்தப்படுறேன், நான் குறிவைக்கப்படுகின்றேன், எனவே நான் இந்த பயணத்தில் பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் நான் ஒதுங்க விரும்புகிறேன் அப்படின்னு தான் தலைவர்கிட்ட சொன்னேன். ஆனால் அவருடைய வற்புறுத்தின் பேர் தான் இப்போ இருக்கிற இந்த துணை பொதுச் பொறுப்பில் நான் நீடிக்கிறேன். அதாவது துரை வைகோ வந்ததுனால அந்த கட்சி சொத்து எல்லாம் நம்மளுக்கு வராமல் போயிடுச்சு, அதனால் இப்போ நீங்கள் கிளம்பிட்டீங்களா? கட்சி சொத்து துரையில், துரையோட மகன் இல்லை, அவருக்கு பின்னால் வர மகன் யாரும் அந்த கட்சி சொத்து ஆண்டு அனுப்பிக்கலாம், இருக்கிற வரைக்கும் ஆண்டு அனுப்பிக்கலாம். இல்லை ஒன்னே ஆண்டு அனுப்ப நீங்கள் விட்டுருவீங்க, விட்ட மாட்டீங்க. அது என்னன்னா ஒரு அது நான் சொன்ன மாதிரி ஜனநாயகம் மக்களுக்கானது. இப்போ அந்த அரசியல் கட்சி அதுக்காக உருவாக்கப்பட்டது. இப்போ அந்த கட்சிக்கான அலுவலகம் நான் செங்கல்பட்டுல ஒரு இடம் வாங்கி கொடுத்துருக்கிறேன், ஈரோட்டில் கணேசமுத்து வாங்கி கொடுத்துருக்கிறாரு, கோயம்புத்தூர்ல அண்ணன் கண்ணப்பன் வாங்கி கொடுத்தாரு. ஆமா, அது மாதிரி ஒவ்வொரு மடத்தையும் வாங்கி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒருவேளை இந்த சொத்துக்கள் வாங்கினது நான் வீட்டுல இருந்து பணம் எடுத்து வந்து கொடுக்கல, எங்க அப்பா சம்பாரிச்சு துட்டு அதை நான் கொடுக்குறேன்னு சொல்ல. இந்த பணம் எப்படி வந்தோன்னா மக்கள்கிட்ட நாங்கள் கேட்டோம் காசு, மக்கள் கொடுத்த வரி பணத்தை தான் எடுத்து போய் கட்டிடங்கள்லாம் வாங்கி வச்சிருக்கிறோம். இப்போ இந்த அரசியல் கட்சியே தலைவர் வைகோ அவர்கள் நடத்த முடியாம போகின்ற பட்சத்துல இந்த சொத்துக்கள்லாம் எங்க வரணும்னா யாரிடம் பணம் பெற்றோமோ அவங்ககிட்ட தான், மக்களுக்கு தான் வரணும். அப்படின்னா அது அரசாங்கத்தை தான் இவங்க ஒப்படைக்கணும். கட்சி நடத்த முடியாம ஒரு சூழல் வருகின்ற போது எதுக்கு கட்சி நடத்த துரை வைகோ வந்துட்டாரு? அதான் அவர் நடத்தி அப்படியே போயிடும். 32 வருஷமா போச்சு. நீங்க சொல்ற மாதிரி நீங்க சொன்னீங்களா அந்த சொத்துக்கான காரணம் சொன்னீங்க. ஆமா, அதுக்குதான் நீங்க. அதனால அந்த சொத்து அவரும் பண்ண முடியாது, அவருக்கு பேரனுக்கு பேர வந்தாலும் அவங்க எடுத்துன்னு போக முடியாது. அது வந்து மக்களுக்கான சொத்து.
ஸோ நீங்கள் எதிர்பார்த்தது மதிமுகவில் 32 வருஷமாக பயணித்தது காரணம் மதிமுகவின் வைகோ இல்லாத சமயத்தை அதன் பொதுச் செயலாளலாம், அதனுடைய சொத்துக்களை ஆண்டு அனுபவிக்கலாம், அதனால் இருந்தீங்க. அதுக்கு வந்து திடீர்னு பார்த்தா துரை வைகோ வந்துட்டார். அதனால் நீங்கள் இந்த 4 வருஷமாக கட்சிக்குள்ளேயே கலகம் மூட்டிட்டு இருக்கீங்க. எங்கள் அப்பா அம்மா வந்து பெற்று போட்டது ஊரா சொத்து கொள்ளையடிக்கிறது, ஊரா சொத்து அனுபவித்ததுக்காக அல்ல. அப்பனா துரை வைகோ ஊரான் சொத்தை கொள்ளையடிக்கிறது, அப்பனா வைகோ பத்து போட்டிருக்காரா? அந்த இடத்துல நிர்வாகத்துக்கு வந்தாங்கன்னா நிர்வாகத்தில் இருக்கும். அது வந்து நீங்கள் வந்து பெருசாக அதுலேருந்து நீங்கள் வந்து கொள்ளலாம் அடிக்க முடியாது. நீங்கள் அந்த அலுவலகத்தை பயன்படுத்தலாம், நீங்கள் வித்துட்டு போக முடியாது. இப்போ ஒருவேளை துறையா அந்த இடத்த வித்துட்டு நான் கனடாவில் போய் செட்டில் நான் போகிறேன், என் குடும்பம் அங்கே தான் இருக்குது, நான் ஃபேமிலியோட போயிட போகிறேன், கனடாவுக்கு போகிறேன்னு சொன்னார்னா தான் தப்பு. அங்கே தான் அனுமதிக்க முடியாது. அது வரலாம் நாங்கள் அது கட்சிக்காக தான் இருக்கோம். சார், நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற துரை வைகோ மேலே கர்நாடகாவில் கோடிக்கணக்கில் சொத்து இருக்குன்னு, அவர் என்ன அரசியலில் கொள்ளை அடிச்சா இது பண்ணார்? அவர் சொந்தமான உழைப்பில் தானே வாங்கினாரு. அது ஒன்றும் பெரிய குற்றச்சாட்டை சொல்கிறீங்களா சார்? சார், ஒரு அப்பா வந்து ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர். நான் கேட்கறது அவர் தனிப்பட்ட இது. அதான் சார் சொல்லுங்க சார். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவர் எங்க சம்பாதிச்சு வந்து அந்த இடத்த வாங்கினாரு அது சொல்லணும். அவர் ஓனா இது சம்பாதிச்சு எங்க பிசினஸ் பண்ணாரு, எல்லாமே பண்ணாரு. கட்சிக்கோசரம் அவருடைய கெட்ட பேர் வரக்கூடாதுன்ட்டு டொபாக்கோ லைசன்ஸை கூட விட்டு கொடுத்தாரு சார். எங்க வேணான்ட்டு யாரு கொடுத்துருக்குறாங்க? உறவினர் தான் சார் வச்சு. அதெல்லாம் எனக்கு அவர் நடத்தல இல்ல சார். இப்போ ஒரு நிர்வாகம் நடத்துறோம்னா, இப்போ நீங்க கொஸ்டின் பண்ணும்போது இப்போ முதலாளியா வந்து நீங்க போறாரு, யாருக்கு சம்பந்தப்பட்டது சார்? நீங்க சொல்ற மாதிரி வைகோ என்ன மத்தியில் அமைச்சராக இருந்தாரா? தமிழகத்தில் ஏதாவது அமைச்சராக இருந்தா? எதுவுமே இல்லை. ஒரு மெழுகுவர்த்தியாக தன்னையே உருக்கி கொண்டவர் சார். தன்னை நம்பி வந்தவங்கெல்லாம் பதவி கொடுத்து அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் சார். அப்படிப்பட்டவரை எல்லாரும் அவர் மேல பழி போட்டு எல்லாம் கிளம்புறீங்களா சார்? நான் பழி போடலையே சார். என்ன அவர் தான் சார் பழி போட்டு கடந்த ஜூலை மாதம் 9ஆம் தேதி அவர்கிட்ட உறுதியாக 32 ஆண்டு காலம் ஒரு டிரான்ஸ்பரன்சி என்று சொல்லப்படுகின்ற விதத்தில் வெளிப்படைத்தன்மையோடு அவர்கிட்ட நான் பணியாற்றினேன். அவர் தான் ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுக்கும்போது மல்லை சத்யா தலைவர் பிரபாகரனுக்கு இப்படி மாத்தியா துரோகம் செய்தாரோ அதுபோல் மல்லை சத்யான துரோகம் செய்தாருன்னு அவர் தான் முதல்ல பொது வெளியில் வந்து பேசுகிறார். யாருங்க துரோகம் செஞ்சாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் அவர் கூட தான் இருக்கணும்னு. இல்லை இல்லை, அந்த பொதுச் செயலர் உங்கள் பொதுச் செயலருக்கு நீங்கள் கட்சிக்கு முரணாக நடந்திருக்க, அதனால தானே வெளிப்படையா பேசியிருக்காரு. இத்தனை 32 வருஷமா இல்லாம திடீர்னு ஏன் சார் பேசணும்? நீங்க ஒரு பெரிய லெஜெண்ட் சார், ஒரு ஆளுமை. நீங்க உங்களுக்கு இந்த அரசியல் புரிதல் தெரியும். இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ நான் தவறு பண்ணியிருக்கேன்னு வச்சுங்களேன். தவறு பண்ணியிருக்கின்ற பட்சத்தில் ஒரு உட்கட்சி நீங்கள் பாதுகாக்கணும்னு நினச்சிங்கன்னா, இது போல உள்ளரங்க கூட்டத்தில் தலைவரோ 1 to 1 அல்லது தலைமை கழக நிர்வாகிலையும் வச்சு இது மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வருது, இது உங்களோட பதில் என்னன்னு என்கிட்ட கேட்டிருக்கணும். மரண தண்டனை கைதி கூட உன்னுடைய கடைசி விருப்பம் என்னன்னு கேட்பாங்க. ஆமாம், அது இந்தியாவில் கேட்குறாங்க. இங்கே என்ன அப்படின்னா, நான் தவறு செய்திருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, என்ன தவறு செய்துன்னு என்கிட்ட நீங்கள் கேட்கணும்ல, வாக்குமூலம் என்னன்னு கேட்கணும். நெருப்பு இல்லாமல் புகை வருமா? அதுதான் சார் நாங்களும் சொல்கிறோம். என் மேலே என்ன அந்த நெருப்பு என்னன்றதாச்சும் நீங்கள் காட்டணும்ல, இதாமா அந்த நெருப்பு அப்படின்ட்டு. இல்லை, அது சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் போயிட்டீங்க, எல்லை மீறி போயிட்டீங்க. அதில் கட்சிக்கு பெரிய துரோகம் செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க. அது ஸ்லீப்பர் செல்லாம் செயல்பட ஆரம்பிச்சிட்டீங்க. அதான் ஸ்லீப்பர் செல்லுன்றதுக்கான ஒரு செய்தி அப்படின்னா, இந்தியாவுடைய ஸ்லீப்பர் செல் வந்து பாகிஸ்தானில் இருக்கலாம், பாகிஸ்தானோட ஸ்லீப்பர் செல் இந்தியாவில் இருப்பாங்க. ஆமாம், கருத்தியல் ரீதியாக திராவிட இயக்கத்துடைய ஸ்லீப்பர் செல் வந்து கருத்தியல் ரீதியாக முரண்பட்டிருக்கிற பாஜக சனாதன சக்தியோடும் இருக்கணும். சனாதன சக்தியினுடைய ஸ்லீப்பர் செல் இங்கே இருக்கலாம். அப்போ நான் திராவிட இயக்கத்தில் ஒரு ஸ்லீப்பர் செல்லாக இருப்பது முரண், அது வந்து உண்மைக்கு புறம்பானது. அப்படியே ஆனால் அதே நேரத்தில் இங்கே பேசுகிறாங்க இல்லையா, இவங்க தான் அந்த சனாதன சக்தியினுடைய ஸ்லீப்பர் செல்லாக திராவிட இயக்கத்தில் இருக்கிறாங்க. வலதுசாரி சிந்தனையாளலாம் இவங்க இங்கே இருக்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கிற முரண். திராவிட இயக்கத்தில் இந்த ஐடியாலஜிஸில் 32 ஆண்டுகளில் எங்கே முரண்பட்டுச்சுன்னா 4 ஆண்டுகள் தான் முரண் ஏற்பட்டிருக்குது. அந்த துரை வைகோ வந்ததுனால தான் முரண் ஏற்பட்டது. வந்து அவர் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படிதானே போகணும். இல்லை, அரசியலை அரவணைச்சு போயிருக்கணும். அந்த பண்புனால அவருக்கு சார், நீங்கள் தான் இந்த மதிமுகவை கட்டி காத்த மாதிரி உயிரோடு வச்சிருக்கு நீங்கள் தான் சொல்லிக்கிற. நீங்களே உண்மை, நீங்கள் தான் உயிரோடு வச்சிருக்கீங்களா? எல்லாம் போனதுக்கப்புறம் அவர் கூட நான் நின்னோம் சார். எல்லாரும் துரோகம் பண்ணிட்டு போனாங்கன்னு அவர் சொன்னார் இல்லையா, எவ்வளோ பேர் வெளியேறாங்க. நான் ஏன் வெளியேறல? அந்த தலைவனுக்காக தான் நான் அங்கே இருந்தோம்.
அப்படி இருந்தா நாங்க சொத்துக்காக இருந்தோம், நாங்க இருந்தா அந்த தலைமை பதவிக்காக ஆமா இருந்தோம். அப்படிதான் இருக்கீங்க. ஆமா அவர் வாரிசு அரசுல எதிர்த்து வந்தவர், அதே மாதிரி அவரும் இருப்பாரு, அந்த நம்பிக்கையில இருந்தீங்க. நான் என்ன சொல்றேன்னா சார், ஒரு ஜனநாயக அமைப்புல இவர் தான் வரணும்னு யார் சார் தேர்வு பண்ண முடியும்? அந்த யார் வாக்காளர்களோ யார் அதுக்கான கட்சி பைலா, கட்சி பைலா. இது வாக்காளர், அது எம்எல்ஏ எம்பி இல்ல. அந்த இது இங்கேயும் வாக்காளர் இருக்காங்க. ஆமா அதுதான் கட்சி. உட்கட்சியிலயும் ஓட்டு போறவங்க இருக்காங்க. ஆமா இப்போ அவங்க தானே தேர்வு பண்ண முடியும். நீங்க இப்ப நான் மல்லை சத்தியா நான் தான் வரப்போறேன்னு ஏத்துப்பாங்களா? அவங்க தொண்டர்கள் தீர்மானிக்கணும். அப்படிதானே துரை வைகவும் 106 ஓட்டுல வந்திருக்காரு. இல்ல சார் நல்ல தெளிவா புரிஞ்சுங்க சார். ஒரு மினிட்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியில் டிரான்ஸ்பரன்சி, வெளிப்படைத்தன்மை இருக்கணும். ஒரு தீர்மானம் இது மாதிரி தீர்மானம் கொண்டு வர போகிறோன்றத 2 வாரத்துக்கு முன்ன நோட்டீஸ் கொடுக்கணும். இது போல் இந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இது முக்கியமான அரசியல் தீர்மானம். ஏன்னா எந்த வாரிசு அரசியல் எதிர்த்து மதிமுக உருவானதோ அந்த மதிமுகவில் ஒரு வாரிசில் கொண்டு வர போகிறோம் போது ஒரு மிகப்பெரிய அரசியல் பிரளயம் இது நீங்கள் 2 வாரத்துக்கு முன்ன 15 நாள் கேப்பில் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். இல்லை குறைஞ்சபட்சம் 10 நாள் கொடுத்துருக்கணும். ஆனால் ஓட்டு போடுகின்ற அந்த கடைசி நிமிடம் எங்களுக்கே தெரியாது இப்படி ஒரு ஓட்டு பெட்டி வைக்க போகிறாங்க, வாக்கெடுப்பு நடத்த போகிறாங்கன்ட்டு. அவங்களுக்கு வேண்டப்பட்டவர்களும் சொல்லிட்டு ஓட்டெடுப்பு நடத்தினாங்க. இது ஜனநாயக படுகொலை. இது ஜனநாயக விரோத போக்கு. எது ஆமா, இது போலியான வாக்கெடுப்பு சார். அப்பனா நீங்க இது போலியான ஜனநாயகம் இல்ல. எப்படி 93ல கருணாநிதி வைகோ என்னை கொலை செய்ய முயன்றாருன்னு பழி சொல்லி போட்டு வெளியே அமைச்சார். வெளியே கட்சி ஆரம்பிச்சாரு. 9 மாவட்ட செயலாளர் பின்னாடி வந்தாரு. எம்ஜிஆருக்கு நடக்காத இது கூட அவருக்கு நடந்தது. நீங்க இருக்கிறீங்கல்ல, இதே மாதிரி நடந்தது இல்லை. உங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாருல்ல, நீங்க வெளியே ஆரம்பிக்க வேண்டியதானே? எனக்கு அந்த சக்தியெல்லாம் இல்லை சார். ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய செல்வமும் செல்வாக்கும் பெற்ற மிகப்பெரிய செல்வந்தர், அவர் பரம்பரை பணக்காரர், பெரிய பணக்காரர். உங்களுக்கு தான் அன்னைக்கு போராட்டம் பார்த்து அவ்வளவு கூட்டம் வந்திருக்கு. அதான் சார், என் பின்னால் ஒரு பெரிய படை இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு படைக்கு ஒரு படைக்கு முன்னால் நான் ஓடின்னு இருக்கிறேன். அதான் இப்ப இருக்கிற சூழல். இல்ல நீங்க கம்யூனிஸ்ட் மாதிரி உண்டு குடி கூட நீங்க கட்சி நடத்தலாமே. இல்ல நான் என்ன சொல்றேன்னா சார், இப்ப அந்த பொறுப்புல நான் இருக்கிறவங்க நான் அந்த முடிவு வர முடியாது. எப்ப நான் அந்த பொறுப்புல இல்லைன்னு ஒரு சூழல் வருதோ அதுக்கப்புறம் தான் நான் அந்த அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். இல்ல நீங்க எந்த கட்சிக்கு ஸ்லீப்பர் செல்லா இருக்கு அந்த கட்சியில இருந்து வாங்கிக்கலாமே. இல்ல நாங்க அந்த எண்ணத்துக்கு இன்னும் வரவே இல்லை. அப்படி ஒரு எண்ணமும் எங்களுக்கு இல்லை. அது இவங்களா ஒரு கற்பனையான ஒரு குதிரையை வச்சுட்டு ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதான் பிரச்சனை. இல்ல நீங்க எது செஞ்சாலும் பொதுச் செயலாளர் தலைமை கழகத்தை சொல்லிட்டு தான் எல்லாமே செய்யறீங்களா? இதுவரையில அப்படிதான் நான் செஞ்சிருக்கிறேன். உங்க ஒய்ஃப் உள்ளாட்சி தேர்தல் எப்படி நிக்க வச்சீங்க? சொன்னீங்களா? தலைமை கழகத்துக்கு சொன்னீங்களா? வைகோவுக்கு சொன்னீங்களா? பொதுச் செயலாளர் தானே அவரு. அந்த பம்பர் சின்னம் கொடுத்தது யாரு சார்? பம்பர் சின்னம் கொடுத்தது யாரு சார்? நான் கொடுக்க முடியாது சார். அவர் தான் சார் கொடுக்க. ஆமா நீங்க செஞ்சு. ஆனா அவர் பெருந்தன்மை, உங்களை விட அவர் பெருந்தன்மை. நம்மளை நம்பி வந்தாரு, இத்தனை வருஷமா இருந்திருக்காரு. அவர் சொல்ல போனாலும் அதுதான் உங்களுக்கு அவருக்கு வித்தியாசம். பெருந்தம்பி, அந்த பெருந்தம்பி உங்களுக்கு இல்லையே. நீங்க முரண்படுற பாருங்க. மனைவி கவுன்சிலர் நின்னாங்கன்னு சொல்றீங்க. ஆமா. அப்ப அவங்க நின்னது அவர்கிட்ட சொன்னான்னு கேக்குறீங்க. ஆமா. நான் சொல்லாம அவர் எப்படி அவங்க பேர் போட்டு பம்பரம் சொன்னதுக்கு? அப்படிதானே நீங்க அப்படித்தானே வைகோ சொல்றாரு. என்கிட்ட எதுவும் சொல்லாத அவரை நிக்க வச்சுட்டாரு இப்படின்ட்டு. இல்ல உங்களை தானே மகாபலிபுரத்துல இதுவும் அடகுப்பட்டாரு, தலைவராக்கி அடகுப்பட்டாரு. நான் என்ன அப்படி இருக்கிறப்ப நான் மட்டும் இல்ல சார், 96ல தமிழ்நாடு முழுவதும் ஏறக்குறைய ஒரு 100கணக்கான பேரூராட்சி நின்னாங்க கொடை சின்னத்துல. நானும் கொடை சின்னத்துல நின்னேன். எல்லாரும் தோத்தாங்க. நான் ஜெயிச்சேன்னா காரணம் ஏன் இப்படி ஜெயிச்சோம்? எங்களுக்கான செல்வாக்கு ஏற்கனவே நாங்க வச்சிருக்கிறோம். உங்கள் செல்வாக்குல ஜெயிச்சுக்க மதிமுக செல்வாக்குல ஜெயிக்கல. அதுவும் இருக்கு சார். நான் என்ன சொல்றேன்னா, கட்சி ஆரம்பிச்சு 94. ஆமா சார். 96ல சேர்மன் ஆகிறோம். 96ல சேர்மன் ஆகிறோம்னா என்னோட பணிகள் ஏற்கனவே அங்க இருக்குது. அதோடு சேர்த்து இந்த கட்சியோட செல்வாக்கு அதில் தான் நாங்கள் வரோம். எல்லாரும் வர முடியுதா? அதே டிஸ்ட்ரிக்ட்ல 2 பேர் இன்னொருத்தர் சேர்மனா இருந்தாரு, MK தண்டபாணின்னு கூடுவாஞ்சேரியில். அவர் மதிமுக நீடிச்சாரா, திமுக போயிட்டார்ல. நான் உங்க கூட தானே இருந்தோம். ஏன் நான் இருந்தேன்? விசுவாசம் தானே அது. அந்த விசுவாசுக்கான பரிசு தான் துரோகமா? இதுதான் நான் நாட்டு மக்கள்னு கேட்கறது. அது மொத்தமா செஞ்சீங்க. லண்டனுக்கு போயிட்டு என்ன பண்ணீங்க? லண்டனுக்கு என்ன போயிட்டு மதிமுக சார்பாக வந்திருக்குன்னு சொல்ல வேண்டியது தானே. அங்கே ஏன் மாமல்லபுரம் தமிழ் சங்கத்திலிருந்து வரேன்னு சொன்னீங்க? அது நீங்க என்ன சார்னா, அதுவும் ஒரு கட்சி. நீ ஒரு
இல்ல 4 வருஷமா இதுவா இருந்தாலும் அந்த மதிமுக எப்படிலாம் அசிங்கப்படுத்தணும், கொடுமைப்படுத்தணும், அதை டேமேஜ் படுத்தணும்ட்டு அழகு பாருங்க. கூட இருந்தியே வைகோக்கு குழி பறிச்சிட்டு இருக்கீங்க, அந்த கட்சிக்கு கெட்ட பேர் உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவர் சொல்றாரு இல்லையா, ஆனா நீங்க வந்து அவர் சொல்லப்ப நீங்க பரப்பிட்டு வரீங்க இப்போ மதிமுக மேல. ஒண்ணு தெரிஞ்சுங்க சார், இப்போ அங்க அழைக்கப்பட்டது, லண்டனுக்கு அழைக்கப்பட்டது வந்து கட்சி சார்பான நிகழ்ச்சி இல்லை, கட்சியோட பிரதிநிதியா நாங்க போல. இப்போ ஒரு 10 கட்சி கூப்பிட்டாங்க லண்டனுக்கு, அந்த 10 கட்சியில மதிமுக பிரதிநிதியாவை மல்லை சத்யாவை அனுப்பிச்சாங்க, மதிமுக தான் அனுப்பிச்சது. அப்படி நான் போய் மதிமுக பேரையோ வைகோ பேரை சொல்லலைன்னா குற்றம். நான் போனது தமிழ்ச்சங்க விழா, தமிழ்ச்சங்கத்தில் நான் போனாலும் வைகோவை பிரதிபலிக்கணுன்றதுக்காகவே கட்சி வேட்டி கட்டிட்டு கருப்பு துண்டு போட்டுட்டு நின்றுட்டு வைகோவுடைய சிறப்புகளை தான் எடுத்து பேசிட்டு வந்திருக்கிறேன். என்னோட வீடியோலாம் எடுத்து பாருங்க. அவர் பொய் சொல்லலாம், ஆனால் ஊடகம் பொய் சொல்ல முடியாது இல்லை சார். எப்படி சார் 32 வருஷமா பயணிச்சுட்டு அவர் போய் சொல்லலான்ட்டு ஒரே இப்போ போய் சொல்றாரு சார். சார் நான் என்ன சொல்றேன்னா, இல்ல நான் உங்களுக்கு என்னோட காணொலி அனுப்புறேன், லண்டன்ல இவரை பத்தி நான் என்ன பேசணுன்ட்டு. அப்போ இப்போ போய் சொல்றாரு, மகனுக்காக போய் சொல்றாரு. மகனுக்காக? ஆமா, நான் அவரை பத்தி சார், தமிழக அரசியல் குடும்ப ஆட்சி தானே சார் நடக்குது. இல்ல சார், எங்க தனிப்பட்ட அதிமுக தவிர வேற எங்க, காங்கிரஸ் தவிர எங்க, பாஜக தவிர எங்க, வேற எங்க நடக்குது? குடும்ப அரசியல் தான் எல்லாமே நடக்குது. நீங்க வேற எங்க போனாலும் அங்கேயும் குடும்ப அரசியல் தான். ஆனா இவ்வளவு பெரிய பதவி அங்க அடைய முடியாது சார். உங்களால நினைச்சும் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. நான் அதை மாறுகொள்ளவே இல்லை சார். நான் தான் சொல்றேன்னு, என்னோட அரசியல் முகவரி தலைவர் வைகோ தான் அப்படின்ட்டு. நான் என்னை வந்து தலைவர் வைகோமிடமிருந்து பிரிக்கின்ற ஒரே சக்தி மரணத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு நான் சொல்லியிருக்கிறேன்னு. இது நிலையா இருப்பீங்க. இல்லைன்னா நான் அந்த மோந்திரம் போட்டு வந்துருக்க மாட்டேன், இல்லைன்னா என் தலைவரோட படத்தை நான் பாயில வச்சுன்னு வந்திருக்க மாட்டேன். அது வந்து இல்ல நீங்க சொன்னீங்கல்ல 32 வருஷமா தன் மகனுக்காக அப்படின்ட்டு வைகோ மேல இது பண்றீங்க நீங்களும். நான் வந்து மதிமுக எதிராக நான் எதுவுமே செய்யல அப்படின்னு நீங்களும் வேஷம் போடுறீங்க. இப்ப அப்படி எடுத்துக்கலாமே. வைகோ எப்படி வேஷம் போட்டாருன்னு சொல்றீங்களோ, தன் மகனாக நீங்க அந்த மதிமுகவை அழிக்கிறதுக்கு இப்படி எல்லாம் வேஷம் போடுறீங்க. மதிமுகவை அழிப்பதற்கு நான் தேவையில்லை சார், அது அவங்க மகன் துரை மட்டும் போதும். துரை மட்டும் போதும். ஏன்னா துரை வந்ததுல இருந்து தான் இந்த கட்சியில இருந்து எவ்வளவு பேர் வேலைக்கு போனாங்கன்னு தெரியும். திருப்பூர் துரைசாமி, ஆர்.எம். சண்முக சுந்தரம் விருதுநகர் மாவட்டத்துல இருந்து, சிவகங்கையில இருந்து புலவர்கள் அதுக்கு முன்னே போயிட்டாங்க சார். இல்ல இல்ல செஞ்சீரா சார், அது ஆண்டு அனுபவிச்சு பாவம். உண்மையிலே வைகோ ஒரு மெழுகு வர்த்தியாக எரிஞ்சி உருகி தன்னை நம்பி வந்தவர்களுக்கு வாழ்வு கொடுத்தவர் சார், பதவி கொடுத்தவர் சார், அழக பார்த்தவர் சார், ஒரு பைசா சம்பாதிச்சவர் இல்லை சார். ஒரு இது 2004 எம்பி நிக்கிறது வேணான்னு சொன்னவர் சார். அப்படிப்பட்டவரை நீங்க இப்படியெல்லாம் பழி சொல்ல சகுமா சார்? சார் நீங்க 32 வருஷமா அவர் பழகிறது அவள் தானா, அவருடைய அறிக்கை அவள் தானே? நீங்க நான் தான் தெளிவா சொல்றேன் சார், அவரோட அரசியலை நான் ரொம்ப தெளிவாக சொல்லின்னு வரேன். என்னோட அரசியல் முகவரி அவர் தான் நான் சொல்லின்னு வரேன். அவரோட பயணத்தில் எல்லாத்துலேயும் பங்கேற்றோன்னு எல்லாருக்கும் தெரியும். எங்கே முரண்படுது, 4 ஆண்டுல தான் அந்த முரண் ஏற்படுது. அப்போ மகனை வந்து நீங்கள் வந்து அரசியல் படுத்தலை, மகனை வந்து ஜனநாயகப்படுத்தலை, தான் தோண்டித்தனமாக செயல்படுகின்ற காரணத்தினால்தான் சீனியர்லாம் வேலைக்கு போகிறாங்க. 32 வருஷம் நாங்கள் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி இவ்வளோ உயரத்துக்கு வந்திருப்போம். நீங்கள் திடீர்னு பேராஷூட்டில் வந்து இறங்கிட்டு நீங்கள் வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் கட்டளை இடுவீங்களா? குடும்ப கட்சி அப்படிதான் சார் நடக்கும். இல்லை சார், இது மதிமுக குடும்ப கட்சி இல்லை சார், இது ஜனநாயக கட்சி சார். இல்ல இந்த ஜனநாயகபூர்வமான உருவான கட்சி சார். ஆமா சார். இதில் நீங்கள் எடுத்து வந்து பூத்த கொடுங்க சார். உங்களுடைய சிந்தனையும் உங்களுடைய மகனுடைய அந்த அந்த ஆளுமையும் எடுத்து வந்து செலுத்த முடியாது. இல்ல நீங்க கூட இருக்கிறவங்களும் அவரை ஏமாத்தி கொள்ளை அடிக்கிறீங்க, எல்லாம் இதெல்லாம் செய்யற, அதனால தகப்பனை காப்பாற்ற வந்திருக்கா சார். மதிமுக கொள்ளை நம்பி அவரை நம்பி வந்து எல்லாமே காலவாரிட்டு போனாங்க, பதவி வாங்கிட்டு போனாங்க, சம்பாரிச்சு போனாங்க சார். யாரோ ஒரே ஒருத்தர் சொல்லுங்களா? யாரோ ஒரே ஒருத்தர் சொல்லுங்க. யாரும் இல்ல. இல்ல நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு யாரும் தெரியாது. இல்ல சார், இப்ப கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க நீங்களே. மதிமுகல என்ன பணம் இருக்குது சொல்லுங்க. அமைச்சரா இருந்தா எந்த வருமானம் வராது அப்படின்னா நீங்க ஊழல் பண்றாங்க அப்படின்றீங்க. ஊழல் பண்றாங்கன்னா அப்ப வைகோக்கு அதை தொடர்பு பண்ற மாதிரி தான் நீங்க பேசுறீங்க. அப்படி கிடையாது, நான் சொல்றது தனிப்பட்ட முறையில சொல்றேன்னா ஏன் முரண்பட்டாங்க அது சொல்லுங்கன்ற. என்னை விட உங்களுக்கு பக்கபலமாக இருந்தவங்க அவங்கெல்லாம் இயக்கம் உருவாக்குன்ற போது நீங்கள் சொன்னீங்கல்ல, எல்லாம் அவங்க அழகு பார்த்தாங்க, அவங்களாம் இல்லாமல் தலைவர் இல்லை.
அதால அவங்களா ஒண்ணா இணைந்து ஒரு பொறுப்புகளை பகிர்ந்து கொண்டு செயலாற்றுறாங்க. அவ்வளவுதான் அதுல இருக்கிற விஷயங்கள். சார் அது மொத்தம் இனி வைகோ கூட்டமே வராது, இப்படிலாம் வராது, இனி காசு கொடுத்து தான் வருவோன்ட்டு நீங்க இப்ப போராட்டம் நடத்துங்க. நீங்க எப்படி கூப்பிட்டு வந்தீங்க? காசு கொடுத்து தானே கூப்பிட்டு வந்தீங்க. அன்பு அன்பா அப்படி சொல்லிக்கலாம் சார். நீங்க கேட்டு பாருங்க சார். சார் இப்ப தமிழ்நாட்டுல மாஸ் லீடர் கஸ்மாஸ் லீடர் பார்த்து விஜய் தவிர யாருக்கும் கூட்டம் வராது சார். நான் எழுதி சொல்றேன் சார். உங்களை நம்பி நீங்க அவ்வளவு உங்களுக்கு பின்னாடி அவ்வளவு காசு இருக்கு. உங்களை நீங்க செல்பர் செல்லா அவங்க கொடுத்து உங்களை இது பண்ணியிருக்காங்க வைகோ இதுன்ட்டு. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதுல என்னன்னா அதுல என்ன சார், நீங்க இன்னும் தமிழ்நாட்டு அரசியல் இன்னும் ஊர்ந்து பார்க்கணும். விஜய் ஒரு உச்சபட்ச நட்சத்திரம், அந்த நடிகரை பார்க்கறதுக்கு வரலாம். ஆனால் அதே நேரத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி போகும்போது மக்கள் வராங்க, ஏன்னா பயனாளிகள். அதே மாதிரி உதயநிதி போகும்போது போகிறாங்க. இப்போ எடப்பாடியார் போகும்போது கூட்டம் போகுது. காலையில் உட்காந்தவங்க அந்த 6 மணி வரலும் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்காம. வெரி குட் சார். ரொம்ப கேட்கறதுக்கு உண்மையான போராட்டம் தான் சார். ஒரு சொட்டு தண்ணீர் கூடாமல் இருந்தாங்க. அவ்வளோ வாட்ச் பண்ணியிருக்கீங்க நீங்க. அவ்வளோ தூரம் நாங்கள் இருந்தோம். கண்ணுல விளக்கெண்ணெய் ஊட்டி வாட்ச் பண்ணியிருக்கீங்க. முன்னாவதுன்னா சார் இப்படி உட்காரல, ஃபேஸ் டு ஃபேஸ் உட்காந்தோம். இதுதான் எங்களுக்கு மற்றவங்களுக்குமான வித்தியாசம். உட்காந்துங்க அந்த இடத்துல தான் உட்காந்தாங்க. நீங்கள் உங்களோட தொலைக்காட்சி ஊடகம் அங்கே செய்தியாளர் வந்திருப்பாங்க, அவங்களாண்ட கேளுங்க அங்கே ஏதாவது தப்பு நடந்ததான்னு. வழக்கமாக இது மாதிரி கூட்டம் கூடுறாங்கன்னா அங்கே சுண்டல் விற்க வருவாங்க, உடச்சக்கலை பட்டாணி விற்க வருவாங்க, தண்ணி பாட்டில் விற்க யாருன்னா அங்கே வந்தாங்க கேட்பாருங்க, காவல்துறைகிட்ட கேட்பாருங்க, உளவு பிரிவுகிட்ட கேட்பாருங்க. அவ்வளோ ஒரு கட்டுக்கோப்பாக நடந்தது. அது எனக்காக வந்த கூட்டம் அல்ல. இப்பவும் சொல்றேன், அது எனக்காக வந்த கூட்டம். நான் மமதியில சொல்ல மாட்டேன். வைகோவை எதிர்த்து வைகோவை எதிர்த்து அவரோட நியாயம் கேட்பதற்காக வந்தாங்க. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு குடும்பம் செஞ்சிருக்காரு கட்சிக்காரர்கள. மல்லை சத்யா மீது சுமத்திய குற்றச்சாட்டு தவறு, நீதி கேட்ட வந்தான். அவ்வளவுதான். அன்னைக்கு எப்படி தலைவர் வைகோவுக்காக நீதி கேட்டு வந்தோமோ அது போல என் பக்கத்தில் இருக்கிற நியாயத்தை சொல்வதற்காக வந்திருக்கிறான். சரி சார், இறுதியா கேட்கிறேன், இறுதி வரைக்கும் மதிமுகவில் இருப்பீங்களா? இல்லை மதிமுக இருக்கிற கொஞ்சம் பேரெல்லாம் சேர்த்து திமுகவில் போய் கொண்டு போய் சேர்த்துறீங்களா? மதிமுக நான் இருக்கிறதும் அப்படியே இருந்துட்டு அந்த கட்சி ஆயிடுச்சு. இருக்கதும் இருக்காததும் கட்சியோட தலைமை கிட்ட தான் இருக்கு. உங்க மனசுல இல்லை? நான் நம்பி சார் கட்சியை இது பண்ணிட்டேன். நான் என்னைக்குமே மதிமுக தொண்டன் தான். நான் பிடிச்ச முசலுக்கு 3 கால் தான். எனக்கு தலைவர் வைகோ தான். 3 காலம் சொல்ல மாட்டோம், அது 4 காலம் தான் சொல்லுவோம். எனக்கு தலைவர்னு நான் இன்ன வரையும் சொல்லிக்கிறேன். இதுவரையிலும் பிரிந்து போனவங்க யாரும் அப்படி சொல்லலை. ஆனால் மல்லை சத்யா சொல்கிறான், என்னுடைய முகவரி, என்னுடைய அரசியல் ஆளுமை தலைவர் வைகோ தான். நான் வைகோவால் உருவாக்கப்பட்டவன், வைகோவால் ஒரு போராட்டக்காரனவே செதுக்கப்பட்டவன். என்னை தலைவரிடம் பிரிக்கக்கூடிய ஒரே சக்தி மரணத்துக்கு மட்டும்தான் உண்டுன்னு இப்பவும் சொல்லியிருக்கிறேன். அதேதான் மரண சாசனம். அதுதான் மரண சாசனம். அதனால்தான் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற தலைமை கழக நிர்வாகி யாருன்னா கூட்டு பார்க்க சொல்லுங்க சார். யாராவது தலைவர் படம் போட்டு மோதிரம் போட்டுருக்காங்க. அது சும்மா நடிக்க கூட போட்டுக்கலாம். இப்படி எல்லாம் இல்ல சார், நான் இப்படி இருந்தோம் எனக்கு இப்படி தெத்தித்தாரியா. வாட்டிக்கன் நகருக்கு போகும்போது கூட என்கிட்ட கேட்டாங்க இது என்ன அப்படின்ட்டு. ஏன்னா அங்க மேற்கத்திய நாடுகள்ல அந்த ஜம்மு கல் வச்ச மோதிரம் போட மாட்டாங்க. அதுல இவ்வளவு பெரிய மோதிரத்தை யாரும் போட மாட்டாங்க. ஆனால் அங்க ஒருத்தர் மட்டும் போடுவார், அது போப்பாண்டவர் போடுவார். போப்பாண்டவர் மீன் முத்திரை போட்டா அந்த மோதிரம் போட்டிருப்பாரு. அதுக்கு தான் தாழ்படிந்து வணங்கணும். அங்க மதங்கள் குறித்து ஆய்வு பண்ற மாணவர்கள் என்கிட்ட கேட்டாங்க இது என்னது அப்படின்ட்டு. இட் இஸ் சிம்பலிக் எனி ரிலீஜியஸ்ன்னு கேட்டான். நோ, ஐ எம் பிலாங்ஸ் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, திஸ் இஸ் மை ஜென்ரல் மை பிளவுட் லீடர் வைகோ அப்படின்னு. அப்போ வெளிநாடுக்கு போன கூட நான் அவர் விடலை. இது ஒன்று இங்கே சீன் போட்டு அவர் இதுக்காக போய் ஒரு 10 ரூபாய் 2000 எங்கன்னா கிட்ட காசு வாங்கினா அது இல்லை. இது உணர்வுபூர்வமாக ஒத்துக்கொண்டு இந்த கமிட்மெண்ட்னுவாங்களா, அந்த கமிட்மெண்ட்டோடு அவர் கூட இருக்கிறோம். அவர் என்னை விலைக்கு வைக்கலாம், என்னை துரோகின்னு சொல்லலாம், அதற்காக என்னைக்காவது ஒரு நாள் வருத்தப்படுவார். இருந்தாலும் நான் அவருடைய சேனாதிபதினு அவர் எப்போ சொன்னாரோ அந்த சேனாதிபதிக்கான அடையாளத்தோடு தமிழ்நாட்டின் அரசியல்ல ஒரு தனித்த அடையாளத்தோடு அந்த சேனாதிபதி 20 வரைக்கும் சேனாதிபதியா இருப்பீங்களா? இருப்பேன் கண்டிப்பா. அது சொல்ல முடியும் உங்களால? ஏஜ் தானே சார் எல்லாத்துக்குமே. அது இல்ல நான் கேட்கறது, 20 வரைக்கும் மதிமுகவின் சேனாதிபதியாகவும் வைகோவின் உயிரை காப்பாற்றிய நண்பனாகவும் நான் துரோகியாக என்று சொன்னாலும் நான் மதிமுக விட்டு விலக மாட்டேன், பிற கட்சியில் போய் சேர மாட்டேன் உங்களால் உறுதியா சொல்ல முடியுமா? விவிலியத்தில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தைகள் இருக்கு. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
அதால தலைவர் வைகோ விட்டு நான் விலகவும் மாட்டேன். அவர் என்னை கைவிட்டாலும் நான் அவர் கைவிட மாட்டேன். அவரோட பாதம் என்னுடைய பாதம் போயிட்டே இருப்பேன். அவர் எங்கே அரசியல் முரண்பாடுகிறாரோ அதை சுட்டி காட்டுவேன். அதுதான் மல்லை சம்பத் சத்யாவுடைய எண்ணமாக இருக்கும். எப்படி இருக்கிறது காலந்தம் பதில் சொல்லும். நிச்சயமாக ஜெம் தொலைக்காட்சியில் அழைத்து இது போன்ற ஒரு நேர்காணலில் அழைத்தமைக்காக நானும் ஜெம் டிவி தொலைக்காட்சிக்கு என்னுடைய நெஞ்சமிலே நன்றி. நன்றி சார். வணக்கம்.